மாதம் என்கிற இக்கரைக்குள்ளே ஒரு தகப்பன் தன் புத்திரனை சுமந்து கொண்டு வருவதை போல கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய திருச்சபையும் கர்த்தர் சுமந்து கொண்டு வந்தார். ஆமென் சொல்லுகிற பிள்ளைகள் மாத்திரம் 2 கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஒரு தகப்பன் தன் புத்திரனை சுமந்து கொண்டு வருவதை போல அவர் ஒருவரே நம்முடைய நெருக்கத்தில, நம்முடைய பலவீனத்துல, நம்முடைய தனிமையில, நம்முடைய பயத்துல, என்னென்ன விக்கிடங்கள், என்னென்ன சூழ்நிலைகளை எல்லாம் நம்ம தாண்டி தான் வந்திருக்கிறோம். அது எல்லாவற்றையும் நல்ல தைரியமா சொல்ல முடியும். நாம தாண்டி வரல, சர்வ சக்தி கொண்ட தெய்வம் நம்மோடு கூட இருந்து எல்லாவற்றையும் தாண்டி நம்ம இந்த நாட்களிலே கொண்டு வந்திருக்கிறார். ஆகவேதான் பக்தர் சொல்லுகிறார், நாம் நிர்மூலமாக இருப்பது சொல்லுங்க அவருடைய சுத்த பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாம நிர்மூலமாக இருப்பது. இந்த 7வது சொல்லுங்க, இந்த 7வது மாதம் இந்த 4ஆம் தேதி அவருடைய சமூகத்துல வந்து நிற்பது கர்த்தருடைய கிருபை. என்னோட சொல்லட்டுமா, இதுவரைக்கும் தாங்களை எந்த கிருபையின் தேவன் அவரே வாக்கு கொடுக்கிறார். நம்மளை அப்படியே பாதையில விட்டுட்டு போகிற தெய்வம் அல்ல. இந்த தெய்வம் சொல்ல பண்ணுங்க, இந்த தெய்வம் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும். அப்புறம் நான் கொஞ்சம் மாத்தி சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்துவின் வருகை பரியந்த நம்மை நடத்துவார். மரண பரியம் அப்படின்னா இது என்ன மட்டும் சாரம். கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் அப்படின்னா 1000 தலைமுறைகளை சாரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் உங்களை நடத்துவார், உங்கள் குடும்பத்தை நடத்துவார். நம்புற பிள்ளைகள் மாத்திரம் ஜோர கைகளை தட்டி அல்லேலூயா பாடலை நம்ம எழுதிடலாமா? எழுதி 2 லைன் நம்ம பாட போகிறோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. நம்ம தான் அறிக்கை செய்ய போகிறோம். 6வது மாதம் தாண்டி 7வது மாதம் ஸ்தோத்திரம் கொடுத்து கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நாம் அறிக்கை செய்ய போகிறோம். இதுவரைக்கும் என்னை நடத்தினவர் கர்த்தர், இனிமேலும் என்னை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். என்னுடைய வியாதியில, என்னுடைய தேவைகளில, என்னுடைய கஷ்டத்துல, என்னுடைய தனிமையில அவர் எனக்கு போதும், அவர் எனக்கு போதும். உலகத்தில் இருக்கிற என் பிரச்சனைகளை காட்டிலும், உலகத்தில் இருக்கக்கூடிய என் சூழ்நிலைகளை காட்டிலும் நான் ஆராதிக்கிறேன், நான் சேவிக்கிறேன், நான் தேடுகிறேன், நான் வழிபடுகிறேன். என் கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொல்லி இணைந்து பாடுவோம். இயேசு நல்லவர். எல்லாரும் கையில் பாடுங்க, கைகளை தட்டி பாடுவோம். இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். கையை தட்டி சொல்லுவோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருவின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிகளின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. அங்கே செய்வோமா? குருவின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிகளின் செவிகளை திறப்பவர், இயேசு நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் இருவர் நல்லவர். ஏகோபித்து சொல்லுவார்கள், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் இருவரை ஏற்றுக்கொள்ளவே. எங்கள் இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியின் விடுதலை தருபவர், வியாதியின் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர். சொல்லுங்க, வியாதியோடு வந்திருப்பவர்கள் அறிக்கை செய்ய மாட்டார். வியாதியின் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர்.
இயேசு நல்லவர் நல்லவரே, என் பாரங்கள் யாவையும் நீக்குவார். இயேசு நல்லவர் நல்லவரே, இயேசு நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை ஹalleluya. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேல் எங்களை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. எங்களை நம்பிக்கையோடு தேவ சமூகத்திலே நாம் அறிக்கை செய்வோமா? ஆண்டவரே, இந்த 7வது மாதம் இன்பத்தினுடைய நடத்துகிறவர் நீங்களாமா. இனிமேல் நீர் எங்களை நடத்துவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறீர் என்று சொல்லி நம்பிக்கையோடு தேவ சமூகத்திலே அறிக்கை செய்த கட்டளை முடித்து பாடுவோம். நன்றி ஆண்டவரே. ஹalleluya. இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் எங்களை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. எங்கள் இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். எங்கள் இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். எல்லாரும் கண்களை மூடி தேவ பிரசன்னத்திலே அவன் யாரையும் பார்க்க வேண்டாம். ஒரு 5 நிமிடம் மாத்திரம், 6வது மாதத்தில் இருந்தது 7வது மாதத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார்.